பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. டிவிஎஸ் சென்டார் இந்த வண்டி எதுக்காக நம்ம ஷாப்புக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாயிடுது. அதாவது கஸ்டமர் வந்து இப்போ சார்ஜ் போட்டுட்டு வண்டி ஓட்டுவாங்க, ஒரு நாள் ஓட்டுவாங்க, மறுநாள் வந்து பேட்டரியில் சார்ஜே இருக்காது. நம்ம மல்டிமீட்டர் வச்சு எவ்வளோ வோல்டேஜ் ஏறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 12.18க்கு மேலே சார்ஜ் ஏறவே இல்லை. நம்ம சிம்பிள் மெத்தடில் லைன் டெஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். காயிலிருந்து ரெகுலேட்டருக்கு வரக்கூடிய ஏசி லைன் வந்து சூப்பராக வருது. அதே மாதிரி பேட்டரியிலேருந்து ரெகுலேட்டருக்கு வரக்கூடிய டைரக்ட் டிசி லைன், இது வந்து லைன் வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அந்த லைனும் நம்மளுக்கு சூப்பராக வருது. இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம். நம்ம புது ரெகுலேட்டர் வாங்கியாச்சு. புது ரெகுலேட்டர் போட்டுட்டு சார்ஜ் எவ்வளவு ஏறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம புது ரெகுலேட்டர்லையும் வண்டியில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ மல்டிமீட்டர் வச்சு நம்ம சார்ஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லோ ஸ்பீடுலேயே நம்மளுக்கு 13க்கு மேலே சார்ஜ் ஏறுது. நம்ம இப்போ லைட்டாக ரைஸ் பண்ணி பார்க்குறோம். சார்ஜ் நம்மளுக்கு இப்போ சூப்பராக ஏறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.